ஹலோ! வெல்கம் டு D3K's லிட்டில் ஷெஃப் சேனல். இன்னைக்கு என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா, சூப்பரான ஒரு சைட் டிஷ் ரெசிபி பார்க்கலாம். பட்டர் சிக்கன். அதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட்டு மேரினேட் பண்ணிடலாம் சிக்கன். நான் இன்னைக்கு 1/2 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். அதுக்கு 1 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் ஆட் பண்ணிவிட்டு, 1 டீஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1 டீஸ்பூன் உப்பு ஆட் பண்ணி நல்லா மேரினேட் பண்ணி ஒரு 1/2 அன் ஹவர் நம்ம இதை மூடி போட்டு ஊற வச்சிடலாம். உங்களுக்கு டைம் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஓவர் நைட் கூட நல்லா மேரினேட் பண்ணி ரெஃப்ரிஜரேட் பண்ணிவிட்டு 1/2 அன் ஹவருக்கு முன்னாடி எடுத்து நீங்கள் வெளியே வச்சுட்டு நீங்கள் சமைக்கலாம். நல்லா டெண்டராகவும் சாஃப்டாகவும் இருக்கும். மசாலாஸ் நம்ம வெங்காயம் தக்காளி வதக்கும் போது ஆட் பண்ணுவோம். ஸோ இதுக்கு கம்மியாக போட்டால் போதும். அதை மேரினேட் பண்ணி வச்சிடலாம். அதுக்கப்புறமா ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு 20 கிராம் அளவுக்கு முந்திரி நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி முந்திரி லைட்டாக வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறமா நம்ம மற்ற இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். பட்டர் சிக்கனுக்கு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கறதுக்காக 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் ஆட் பண்ணிக்கலாம். சீரகம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா 4 பெரிய வெங்காயத்தை நல்லா கட் பண்ணிவிட்டு இந்த ஸ்டேஜில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஃப்ளேம் நல்லா ஹையில் வச்சுட்டு நல்லா பிங்க் கலர் வர வரைக்கும் நம்ம ஆனியன் நல்லா சாட்டே பண்ணிக்கலாம். இந்த ரேஷியோவுக்கு 6 பேர் தாராளமாக சாப்பிடலாம். அதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் இஞ்சி பூண்டு இடித்து கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் நம்ம அரைக்க தான் போகிறோம். இது உங்களோட ஆப்ஷனல் தான். நல்லா பச்சை வாசம் போகிற வரைக்கும் வதங்கினதுக்கப்புறமா 2 தக்காளி நல்லா பழுத்த தக்காளியை இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் நல்லா ஹை ஃப்ளேமில் ஒரு 4 மினிட்ஸ் நல்லா சாட்டே பண்ணதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 2 டீஸ்பூன் மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு கரம் மசாலா பிடிக்காது அப்படின்னா நீங்கள் ஹோல் ஸ்பைசஸ் கூட நம்ம ஆட் பண்ணிவிட்டு வதக்கிக்கலாம். ஒன்ஸ் மசாலா ஆட் பண்ணதுக்கப்புறமா ஃப்ளேமை மீடியமில் வச்சுட்டு பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். ஒரு 3 to 4 மினிட்ஸ்க்கு மீடியம் ஃப்ளேமில். அதோடு நான் ஒரு பட்டை அண்ட் ஒரு பிரிஞ்சி இலை நான் இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணி அதையும் சேர்த்து நான் வதக்கி எடுத்துக்கிறேன். ஓரளவுக்கு வெங்காயம் தக்காளி வதங்கினதுக்கப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கசூரி மெத்தி ஆட் பண்ணிக்கலாம். ட்ரை ஃபெனோக்ரீக் லீவ்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இது சூப்பர் மார்க்கெட் எல்லாத்துலேயுமே கிடைக்கும். இதை ஆட் பண்ணும்போது நல்ல ஃப்ளேவராக இருக்கும் நமக்கு பட்டர் சிக்கன். வெங்காயம் தக்காளி அண்ட் மசாலா நல்லா பிளெண்ட் ஆகிறதுக்காக 1/2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு ஒரு 2 மினிட்ஸ் நல்லா குக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சிடலாம். மசாலா ஆறுற கேப்பில் நம்ம சிக்கனை ஃப்ரை பண்ணிடலாம். ஒரு கனமான பாத்திரத்தில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு நம்ம ஆல்ரெடி சிக்கன் மேரினேட் பண்ணோம் இல்லையா, அதை இந்த ஸ்டேஜில் எல்லாத்தையும் நம்ம பேனில் மாற்றிக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் ஒரு 10 மினிட்ஸ்க்கு நம்ம குக் பண்ணி எடுத்துக்கலாம். இன் பிட்வீன் நம்ம இந்த மாதிரி திருப்பி திருப்பி விட்டுக்கலாம், இல்லாட்டி அடி பிடிச்சிடும். சப்போஸ் உங்களுக்கு ரொம்ப ஒட்டுற மாதிரி இருந்தால் நீங்கள் 1 டேபிள் ஸ்பூன் தயிர் இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிவிட்டு சாட்டே பண்ணி நல்லா குக் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபுல்லாக குக் பண்ணாமல் ஒரு 70 to 80% வரைக்கும் நம்ம குக் பண்ணால் போதும். மேக்ஸிமம் 8 to 10 மினிட்ஸ்க்குள்ளே குக் ஆகிடும். லைட்டாக கோல்டன் கலர் ஆனால் போதும் மேலே எல்லாமே. ஏன்னா நம்ம கிரேவியில் போட்டு திருப்பி குக் பண்ணுறதுனால ஓவர் குக் பண்ணிவிட்டு அந்த ரப்பரி ஆகிடும், நல்லா இருக்காது. ஜஸ்ட் கட் பண்ணும் போது ஸ்லைட்டாக கட் ஆகிற ஸ்டேஜ்க்கு நம்ம குக் பண்ணிவிட்டு ஸ்டவ்வை நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இப்போ சிக்கனை நம்ம சைடில் வச்சுட்டு நம்ம வெங்காயம் தக்காளி நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா பேஸ்ட்டாக நல்லா 1/2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு இந்த மாதிரி நல்லா மையாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த பேஸ் கிரேவி வச்சு நம்ம நிறையா ரெசிபீஸ் பண்ணலாம். பன்னீர் பட்டர் மசாலா, பட்டர் சிக்கன், வெறும் வெஜிடபிள்ஸை சாட்டே பண்ணி கூட இந்த கிரேவியை ஆட் பண்ணிவிட்டு நம்ம குக் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்து ஒரு பாத்திரத்தில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் ஆட் பண்ணிவிட்டு பட்டர் நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கசூரி மேத்தி ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி அது பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம பேஸ் கிரேவி இருக்கு இல்லையா, வெங்காயம் தக்காளி அரைச்சது, அதை இந்த ஸ்டேஜில் நம்ம ஆட் பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா குக் பண்ணி எடுத்துக்கலாம்.
இந்த கிரேவி நம்ம ஆட் பண்ணி குக் பண்ணும்போது கண்டிப்பாக தெறிக்கும் வெளியெல்லாம். ஸோ நீங்கள் பார்த்து குக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா 1½ டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம் இந்த டிஷ்க்கு தேவையான அளவுக்கு. அதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை வந்து ஆட் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக சுகர் ஆட் பண்ணுங்கள். அந்த பேலன்சிங் ஃப்ளேவர்ஸ் வந்து சூப்பராக இருக்கும். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ கெச்சப் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து ஆப்ஷனல் தான். ஆட் பண்ணும்போது டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். ஆட் பண்ணி எல்லாம் குக் ஆனதுக்கப்புறமா நல்லா 1/2 கப் அளவுக்கு ஃப்ரெஷ் க்ரீம் வந்து ஆட் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக இந்த ரெசிபிக்கு க்ரீம் ஆட் பண்ணணும். அப்போ தான் அந்த டெக்ஸ்டர் அண்ட் ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். ஒன்ஸ் அந்த க்ரீமி டெக்ஸ்டர் வந்ததுக்கப்புறமா ஃப்ளேமை வந்து ஸ்லோவாக வச்சுட்டு நம்ம ஆல்ரெடி ஃப்ரை பண்ண சிக்கன் இருக்கு இல்லையா, அந்த சிக்கன் அந்த ஃப்ரை பண்ண சிக்கனோட எண்ணெய் எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணிவிட்டு ஸ்லோ ஃப்ளேமில் ஒரு 5 மினிட்ஸ்க்கு வந்து நல்லா குக் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ தட் அந்த மசாலா கிரேவி வந்து சிக்கனில் வந்து நல்லா ஜூஸ் எல்லாம் இறங்கி சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. கடைசியாக கொத்தமல்லி இலை ஆட் பண்ணிவிட்டு ஃப்ளேமை வந்து ஹையில் வச்சுட்டு ஒரு 1 மினிட் நல்லா குக் பண்ணிக்கலாம். அதோட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டரும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா குக் ஆனதுக்கப்புறமா நம்ம ஃப்ளேமை வந்து ஆஃப் பண்ணிடலாம். நான் எந்த வித கலருமே நான் ஆட் பண்ணல. உங்களுக்கு கலர் வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. எனக்கு இந்த கலரே போதுமானது தான். அவ்வளோதாங்க, அட்டகாசமான பட்டர் சிக்கன் ரெடி. சுட சுட ஃபுல்கா, சப்பாத்தி, ரொட்டியோட சாப்பிட்றச்சு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ. பாய்.